ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஷாப்பிங் டே 4 தான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் தான் நாங்கள் வந்து மேரேஜுக்கு அந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வந்து எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நாங்கள் போயிருந்த டைம் அப்போது நல்லாவே டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் ஸ்டாப் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தம் தான் போயிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ட்ரெஸ் வந்து பார்த்து வாங்கும்போதே நாங்கள் வந்து இங்கே வந்து மெஹந்திக்கு ட்ரெஸ் வந்து பார்த்து வச்சுருந்தோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு தக்கன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அதில் நாங்கள் டேரெக்டாக போய் இப்போ என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பார்த்தது இப்போ இல்லை, வேறு கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்ததுமே எனக்கு ஒரு கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், நம்மள்ட்ட இல்லாத கலராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அதே மாதிரி மெஹந்திக்கு நான் ரொம்பவே பிளான் போடலை. நான் இந்த கலர் தான் எடுக்கணும், அந்த கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நமக்குன்னு இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டில் தோணுச்சு. ஸோ என்ன தான் நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸே நம்ம எடுத்துகிட்டு வந்தெல்லாம் எந்த கன்ஃபியூஸும் ஆகாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்தேன். என்னோடய சிஸ்டர் வந்து எப்போதுமே டார்க் கலர் சைடே போவா. ஸோ அவள் வந்து இந்த மாதிரி கலர் தான் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் இந்த கலர் பார்த்துட்டு இருந்தா. நாங்கள் 2 பேருமே 2 கலர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு, ஓகே நம்ம பக்கத்தில் அல்ஃபரிதா இருக்குது, அங்கே போய் எதுக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு நாங்கள் அல்ஃபரிதா வந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கேவும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸில் வந்து கொடுத்த சால் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அல்ஃபரிதா போய் பார்க்கும்போது அங்கே வந்து கிராண்டாக வந்து வெல்வெட் டைப்பில் தான் வந்து அதிகமாக இருந்தது. பட் எனக்கு வந்து வெல்வெட் டைப்பில் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசித்து வச்சுருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வெல்வெட் டைப்பில் வந்து 2-3 ட்ரெஸ் இருக்கனால இந்த டைம் வெல்வெட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நல்லாவே கிராண்டாக, அதனால திரும்ப வந்து நம்ம ஆனந்தமே வந்தாச்சு. வந்தது எனக்கு வந்து ஸ்டார்டிங் நான் பார்த்து வச்சுருந்த ட்ரெஸ்ஸே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ட்ரையல் ரூமில் வந்து லைட்டாக வியர் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வியர் பண்ணி பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. ஓகே நம்ம இதுவே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணேன். என்னோட சிஸ்டரும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவளுக்கும் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸே நாங்கள் வந்து பில் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான், பட் என்னோடய சிஸ்டருக்கு வந்து கலர் வேறு. இப்போ வந்து பார்க்குறீங்களா பக்கத்தில் இருக்க அந்த டார்க் கலர் தான் என்னோடய சிஸ்டருக்கு. ட்ரெஸ் எல்லாம் பில் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஆப்போசிட்டில் இருக்க ஆனந்தம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நான் வந்து ட்ரெஸ் எடுத்தது மட்டும்தான் மெயினாக காட்டியிருப்பேன். பட் இடையில வந்து சாரீ எடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து வீடியோ வந்து நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எனக்கு வந்து டக்குன்னு vlog எடுக்கணுமே அப்படின்னு ஞாபகம் வரையில் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆப்போசிட்டில் இருக்க ஆனந்தமில் வந்து நாங்கள் நைட்டி ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். பட் வந்து சடனாக வந்து இங்கேயே வந்து பேங்கிள்ஸும் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. நான் வந்து ஆப்பிள் ஷாப்பிங்லாம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பட் இங்கே வந்து டக்குன்னு வந்து அமைஞ்சிருந்தது. ஆல்ரெடி நான் இங்கே பார்த்து வச்சுருந்தேன், பேங்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஓகே எதுக்கு வந்து இங்கே போய் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். பட் டக்குன்னு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சதே எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து என்னோடய சிஸ்டர் மேரேஜ்க்கு வந்து ஷர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஸ்டெப் 1 வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அங்கே வந்து பாய்ஸ் தான் வந்து மெயினாக வந்து நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வந்திருந்தேன். பட் நல்லாவே இருந்தது, கலெக்ஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ஷர்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கும் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் வந்து ஷர்ட்டு வந்து எடுக்கணும். ஸோ பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வேலை முடிஞ்சதுமே நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் வந்து ஆப்பிள் ஷாப்பிங் போயாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து நெக்லஸ் செட்டு வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். ரெண்ட்டுக்கு வந்து எடுக்கிறதும் அதே ரேட்டு நம்ம வந்து செட்டாக நமக்கே வந்து வாங்கிடலாம். நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிற ரேட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆல்ரெடி நான் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துருந்தேன். பட் அந்த ரேட்டு கேட்கும்போது அதுக்கு நமக்கே சொந்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஆப்பிள் ஷாப்பிங்லேயே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எப்போ வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது தான் அப்போ தான் வந்து கடையில் வந்து கலெக்ஷன்ஸே இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் தான் வந்து வச்சுருப்பாங்க. இல்லை இருக்கிற கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அன்னைக்கு டேல இருந்துச்சு. மற்ற டைம்லாம் வரும்போது அவ்வளோ இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு டேல வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து நெக்லஸ் செட்லாம் பார்க்கும்போது ஓகே இருக்கிறதுலே எதாவது வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டக்குன்னு வந்து செலக்ட் பண்ணோம். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பார்த்து எடுப்போம், ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்தாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் தான் வந்திருந்தோம். ஸோ பொண்ணு கொலுசு வாங்கணும் எனக்கும் சிஸ்டருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்திருந்தோம். ஸோ கிராண்டாக தான் வந்து பொண்ணாக இருக்கும்போது போடணும் அப்படின்னு வீட்டில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கிராண்டாக போட்டதுலாம் பிடிக்காது. பட் வேறு வழி இல்லை, வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் போடணும் பொண்ணாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போட்டு பார்த்துட்டு இருந்தோம். வந்து டிசைன் பிடிக்கும்போது சைஸ் வந்து கிடைக்காம இருந்தது. சைஸ் இருக்குது பட் வந்து டிசைன் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துட்டேன். என்னோடய சிஸ்டருக்கு பிடிச்சதை அவள் வந்து எடுத்திருந்தா. இந்த மாடல் தான் வந்து நான் எடுத்திருந்தேன். அதுக்கு பக்கத்தில் இருக்க மாடல் தான் என்னோடய சிஸ்டர் வந்து எடுத்திருந்தா. ஸோ 2 பேருமே வந்து ஃபைனலி வந்து செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து இதுக்கு தான் டைம் எடுத்தது. வச்சு போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி பில் போட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு டேயில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து டயர்டாயிருச்சு. எல்லா இதுலேயும் வந்து வெயிட் பண்ணி ஒவ்வொரு இதுவும் பார்த்து வாங்குறதுக்குள்ளே எனக்கு ரொம்பவே டயர்டாயிடுச்சு. 2 கப் 3 கப் ஜூஸே வந்து அன்னைக்கு டேயில் வந்து குடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பில் போட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாக இவ்வளோ கிளிப்ஸ் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். கொஞ்சம் தான் நான் எடுத்திருந்தேன். ஜுவல் செட்லாம் நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ எதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ஞாபகம் வருதோ அதை மட்டும் தான் நான் கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீட் பண்ணுறேன். பை பாய்.